சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஆதரியுங்கள். ஐயம்பேட்டையில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா. திமுக பேரூர் செயலாளர் வழக்கறிஞர் துளசி ஐயா அவர்கள் தலைமையில் பாபநாசம் தெற்கு ஒன்றிய செயலாளர் என் நாசர், மாவட்ட பிரதிநிதிகள் முபாரக், மனோகரன், ஒன்றிய பிரதிநிதி சவுந்தர், பேரூராட்சி தலைவர் திருமதி புனிதவதி குமார், துணைத் தலைவர் அழகேசன், முன்னாள் துணைத் தலைவர் பக்கீர் மைதீன் ஆகியோர் முன்னிலையில் பாபநாசம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கோ தாமரைச்செல்வன் அவர்கள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் எனும் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர். இதில் கழக நிர்வாகிகள், சார்பு அணியினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள், BLA to BDA முகவர்கள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் கலந்து சிறப்பித்தனர். ஐயம்பேட்டை பேரூராட்சியில் நியாய விலை கடை எண் 4 ஐயம்பேட்டை பேரூராட்சி மன்றத்தின் 6வது வார்டு உறுப்பினர் சகோதரி பல்கிஸ் பிவி சுலைமான் பாட்சா அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கை தடைகளை தகர்த்து நிறைவேற்றப்பட்டது. பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் MH ஜவஹருல்லா அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூ. 14 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் அமைக்கும் பணி ஐயம்பேட்டை பேரூராட்சி மன்ற தலைவர் திருமதி புனிதவதி குமார், துணைத் தலைவர் அழகேசன் மற்றும் ஜமாத்தார்கள் பொதுமக்கள் முன்னிலையில் செப்டம்பர் 14 ஞாயிறு மாலை 5 மணி அளவில் நடைபெற்றது. ஐயம்பேட்டை நகர செயலாளர் TPT துளசி ஐயா அவர்கள் மற்றும் பாபநாசம் தெற்கு ஒன்றிய செயலாளர் என் நாசர் அவர்கள் மற்றும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து சிறப்பித்தனர்.